டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போராடியதைப் போல பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கோரி பீகார் தலைநகரில் முதல்வர் நிதிஷ்குமார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க கோரி ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் பீகாரில் முழு நடந்த அதே நேரத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தனது இல்லத்தில் இருந்து பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்துக்கு பேரணியாக புறப்பட்டார். நூற்றுக்கணக்கான ஐக்கிய ஜனதா தள தொண்டர்களுடன் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாய் சென்ற நிதிஷ்குமார் காந்தி மைதானத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் கோரிக்கையை கிடப்பில் போட்டுவிட்டதாக மத்திய அரசை சாடிய நிதிஷ்குமார், சீமாந்திராவுக்கு 24 மணி நேரத்தில் சிறப்பு அந்தஸ்தை வழங்கியதன் பின்னணி என்ன என்றும் காட்டமாக கேட்டார். காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து சீமாந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கிவிட்டு பீகார் மக்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஊர்வலம் செல்வதற்கு முன் 5 நிமிடங்கள் தட்டுகளை தட்டி நூதன போராட்டத்திலும் நிதிஷ்குமார் ஈடுபட்டார். அதேபோல பீகார் மக்கள் அனைவரும் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 5 நிமிடங்கள் வீட்டுக்கு வெளியே தட்டுகளை தட்ட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த மாதம் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி போலீஸை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பார்லிமெண்ட்டுக்கு அருகே 2 நாள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போது கெஜ்ரிவால் பாணியில் போராட வந்துள்ள 2வது முதல்வர் என்ற பெயரை நிதிஷ்குமார் பெற்றுள்ளார்.